ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே நெய்யில் கொஞ்சம் போல் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், திராட்சையுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நான் ரவா லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். துருவின தேங்காயை நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். இப்போது ரவா லட்டு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கணும். அப்போ தான் லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இதை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். ரவா லட்டில் தேங்காய் ஆட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்குமே நல்லா ருசியாக இருக்கும். இப்போது அதை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா ரவை ஆட் பண்ணிக்கலாம். 250 ml கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, ரவா லட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, ஏன்னா ரவை தீஞ்சு போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லாவே வறுத்தாச்சு. ரவையும் நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் ரவையும் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறோம். தண்ணி படாத ஒரு மிக்ஸ்டர் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு சுகரு, அதில் 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ரவையும் தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் இந்த சுகரில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகரையும் 2-3 பல்ஸ் விட்ட இந்த ரவையும் ஒன்றா சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி பிடிச்சாலே நல்லா பிடிக்க வரும். ஏன்னா நம்ம நெய் அந்தளவு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1/4 கப் அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக பால் தேவைப்படாது. 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா நெய் அதிகமாக சேர்த்துருக்கனால 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் பால் தேவைப்படும். நல்ல வெது வெதுப்பான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் பால் ஆட் பண்ணால், அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ நீட்டாக கை கழுவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. வீட்டில் ரவை, சுகரு, கொஞ்சம் போல் பால், நெய் இதெல்லாம் இருந்தாலே போதும். சூப்பராகவே ரவா லட்டு பண்ணிடலாம். லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். லட்டுமே ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பரான ரவா லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா லட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரவா லட்டு ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பீஸ் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், ரவா லட்டு பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரவா லட்டோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.